சார் நடிகை வீட்டுக்கு போறேன்னு மைக்ரோ டிரான்ஸ்மிட்டர் எடுத்துட்டு போகணும்னு தோணுச்சு? முன் அனுபவமோ? அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தா அவங்க ஆன டிராமாவே தெரிஞ்சிருக்காது சார். அதை கெஸ் பண்ணதுனால தான் நான் ஏசியா இருக்கேன், நீ பிசியா இருக்க. இதுதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்றது. இனிமே நான் செட்டப் சார். எஸ் கயல், ஓகே சொல்லுங்க. உடனே வரும். என்ன சார் மேட்ரு? பெரியார் நகர் ஸ்ரீ அபார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஈவ்டீசிங் கேஸா. கயல் அங்கே தான் இருக்காங்க. வண்டி அங்கே ஓட்டு. ஒரு வேலையாவது உருப்படியாக பார்க்க முடியுதா சார்? ஒரு கேஸை விட்டு இன்னொன்னா? பொம்பளைகளை போலீஸாக போட்டாலே இப்படித்தான். நேத்ரா, இந்த பாலையாவது குடி. வேணாம். சாப்பிடாம உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை. பட்னி கடந்து ஒன்றும் ஆக போறதில்ல. எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துப்பாங்க. நீ தைரியமா இரு. நேத்ரா, நாளைக்கு உன் அண்ணன் வரட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை முன்னா அந்த டெட் பாடி ஞாபகம் தான் வருது. நீ இப்போ தூங்கணும், அவ்வளவுதானே? இந்த பாலை குடி. நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ஓகே? டேய், நீ யாரா? ஏய், யாரு நீ? பசங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்றதையும் பண்ணிட்டு திமிரா பாக்குறியா? போன குடுறாங்க. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? என்ன குரூப்ல வா? என்ன கயல், சார் என்ன ப்ராப்ளம்? சார், இந்த பொண்ணு கால் சென்டர்ல ஒர்க் பண்றா சார். இந்த பசங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். வீக்கெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிருக்காங்க சார். அவன் செல்ல மறைக்கிறான் சார். டேய், போன் எடுடா. போன் எடுடா. போன் எடு. என்னடா எடுத்து வச்சிருக்க ராஸ்கல்? சார், மேல கை வைக்கிற வேலை வேணாம். யார கை நீட்டி பேசுற? ஏமா, இவங்களா உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். உன் பேர் என்ன? பூஜா. பூஜா. செல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? சாதாரணமா போட்டோ தான் சார் எடுத்துட்டு இருந்தாங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. நீயே பாரு. இப்ப டென்ஷனா என்ன பிரயோஜனம்? கால் சென்டர் ஜாப், ஆயிரக்கணக்கில் சம்பளம், தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற சுதந்திரம். ஏன் தப்பு பண்ண மாட்டீங்க? ஒரு தப்பு நடக்கிறதுக்கு காரணம் தப்பான சூழ்நிலை, தப்பான நடவடிக்கை. இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதுல யாரை குற்றம் சொல்றது? தப்பு பண்ண இவங்களையா, இல்ல தப்பு பண்ண தோண உன்னையா? சாரி சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னோட தப்பு தான். உணர்ந்தா சரி. ஒரு பொண்ணு அவமானப்பட்டா அது அவளை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவளோட உறவுகளையும் சேர்த்து தான் பாதிக்குது. இதெல்லாம் உன் பேரண்ட்ஸ் பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? உன்னை ஒரு ஜாபுக்கு அனுப்புற அளவுக்கு உன் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த சுதந்திரத்துல சுயக்கட்டுப்பாடு இல்லைன்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. அது உன் பேரண்ட்ஸ்க்கு நீ பண்ற துரோகம். வேலி தாண்டுற சுதந்திரம் வெக்கக்கேடு. கட்டுப்பாடான சுதந்திரம் தான் கௌரவம். இனிமேலாவது கௌரவமா இருங்க. உங்களை நீங்களே கலங்கப்படுத்திக்காதீங்க. கயல், இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த பசங்களை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். இந்த வீடியோ கிளிப்ஸ் எரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஏய், வாடா. ஏய், வாங்கடா. போ.
ஹலோ. சார் நான் பவ்யா பேசுறேன். பவ்யா சொல்லுமா. சார் எங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நேத்ராவை கொலை பண்ண ட்ரை பண்ணா சார். பவ்யா என்ன சொல்ற? நேத்ரா ஏ ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா. சத்தம் கேட்டு நான் போய் பார்த்தேன். அவ எங்களை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டான் சார். சரி பயப்படாத, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருக்கேன். ஹலோ. ஹலோ நேத்ரா, நீங்க? நான் அண்ணம்மா. அண்ணா நான் பவ்யாண்ணா. இது உன் வீட்டு நம்பராமா? ஆமா, எங்க வீட்டு நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னண்ணா பதிலே காணோம்? அது வீட்ல இந்த கான்ஸ்டபிள் கொடுத்தாங்கம்மா. எப்போ? இப்பதான் ஃபோன் பண்ணேன், அவங்க தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க. ஆமா நேத்ரா இல்லையாம்மா? அண்ணா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நேத்ரா ரொம்ப பயத்துல இருக்கா. இப்ப கூட யாரோ ஒருத்தர் நேத்ராவை கொலை பண்ண முயற்சி பண்ண. நாங்க சத்தம் போட்டதும் தப்பிச்சிட்டா. என்னம்மா சொல்ற? நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. எப்போ வருவீங்க? வந்த வேலை இன்னும் முடியலம்மா. நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வந்துடுவேன். அது வரைக்கும் நேத்ராவை கொஞ்சம் பாத்துக்குமா ப்ளீஸ். நீங்க வரலனாலும் அண்ணியாவது அனுப்பி வைங்க. அப்பதான் நேத்ரா தைரியமா இருப்பா. நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா நான் சென்னையில இருப்பேன். இப்ப எங்கண்ணா இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. ம். வாங்க சார். நேத்ரா அங்க இருக்கா சார். பவ்யா சார் வந்துட்டு போனால இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கா? மங்கி கேப் போட்டிருந்ததுனால முகத்தை சரியா பார்க்க முடியல சார். உங்க வீட்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? இல்ல மேடம், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். சார் ஒரு நிமிஷம். சார் அவனை பிடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவன் நெக் பேட் எங்க கையோட வந்துருச்சு சார். ஓகே, நேத்ரா பிரதர் வந்துட்டா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அவர் இப்ப வரலையா? போன வேலை முடியலன்னு நாளைக்கு ஈவினிங் வரேன்னு ஃபோன் பண்ணாரு. ஷிட், என்னது இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காரு? இப்போ எங்கடா இருக்காரா? கோயம்புத்தூர்லயே இருக்காரா சார்? நேத்ரா, உங்க அண்ணன் கோயம்புத்தூர்ல யாரை பார்க்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது சார். சார், நேத்ரா வீட்ல டெட் பாடி இருந்த இடத்துல கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு ஒரு கும்பாபிஷேக பத்திரிக்கை இருந்துச்சு. ஃப்ரம் அட்ரஸ்ல பால சண்முகம் அஸ்ட்ராலஜர்னு போட்டிருந்தது. வெரி குட். இமிடியேட்டா கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே சார். சுரேஷ் அங்க வந்திருக்காருன்னு தகவல் கொடுக்க சொல்லுங்க. எஸ் சார். பவ்யா, சுரேஷ் எந்த ஃபோனுக்கு கால் பண்ணாரு? லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ணாரு. உங்க வீட்டு நம்பர் அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது சார். என்ன நடக்குதுங்க? மிட் நைட்ல வீடு பூந்து நேத்ராவை மர்டர் பண்ண யாரோ ஒருத்தன் முயற்சி பண்ணிருக்கான். அங்க பூட்டின வீட்டுக்குள்ள அச்சுதன் ஒரு லாயர் செத்து கிடக்குறான். இவங்க அண்ணன் என்னடா கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பண்ணி எதுவுமே நடக்காத மாதிரி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸை யாரோ டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி போட சொல்லுங்க. எஸ் சார். நேத்ரா, நீங்க தைரியமா இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கயல், அச்சுதன் கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. ஓகே சார். அங்க பூட்டின வீட்டுக்குள்ள அச்சுதன் ஒரு லாயர் செத்து கிடக்குறான்.